அது மட்டுமல்லாமல் இந்நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள நம் கல்லூரியின் பேராசிரியர்கள், பிற பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நம் கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் அனைவரையும் நேரத்தில் வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க அன்போடு அழைக்கிறேன். பெரியோர்களே, பெருமைமிகு தாய்மார்களே, அன்பு சிறைகளை அள்ளி விரித்தாடிக் கொண்டிருக்கின்ற அழகு குழந்தைகளே, நாளைய இந்திய தேசத்தை வருங்கால தூண்களாக காத்துக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நாளில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தாவும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நடத்தும் சுதந்திர தின கவி அரங்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த இனிய நாளில் இந்த கவியரங்கத்திற்கு பங்கேற்க வந்திருக்கின்ற நம்முடைய கவிஞர்கள் பெருமக்களை அன்போடு வரவேற்கின்றோம். நொந்தே போயினும் வெந்தே வாயினும் நம் தேசத்தவர் உவந்து சொல்வது வந்தே மாநிலம் வந்தே மாதரம் என்று புரட்சி கவி பாரதியின் வரிகளை மனதில் ஏற்றுக்கொண்டு மிக அருமையான ஒரு கவியரங்கத்தை நீங்கள் காண இருக்கிறீர்கள். அன்பு ரசிகர் பெருமக்களே, தமிழ்நூறு நல்லுலகத்தில் பல்வேறு தேச தலைவர்கள் நம்முடைய இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு வகையான போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த முன்னெடுப்புகள் எல்லாம் நாம் திரைகளிலே கண்டு அவர்கள் சிந்திய ரத்தங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சாயம் என்று கருதி கொண்டு இந்த இந்திய சுதந்திரத்தை பல்வேறு வகையிலே நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இக்கவிஞர் பெருமக்கள் இந்த இனிய சுதந்திர நாளில் தங்களுடைய எண்ணங்களை படைப்புகள் மூலம், தங்கள் கவிதைகள் மூலம் இதோ உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். பேரன்புமிக்க ரசிகர் பெருமக்களே, ஒவ்வொரு கவிதைகளும் தங்களுடைய நெஞ்சத்தை கில்லும் அல்லது அல்லும். கவிதைகள் தொடங்குவதற்கு முன்னதாக இந்த தலைப்பு மிக சிறந்த ஒரு தலைப்பு. கிட்டத்தட்ட 78 ஆண்டுகள் சுதந்திரத்தை அடைந்து இந்த சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தகைய வேளையில் இன்றைய சூழலில் அந்த விடுதலை சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்முடைய கவிஞர் பெருமக்கள் தங்கள் கவிதைகள் மூலம் வாசிக்க இருக்கிறார்கள். 6 முக்கியமான கவிஞர்கள் இங்கே பங்கேற்கிறார்கள். அதில் முதலாவதாக முனைவர் சே. வினோத் அவர்கள் கவியரங்கத்திற்கு கவிபாட வந்திருக்கின்றார். தமிழாசிரியர் என்பது ஒரு கூடுதல் செய்தி. தன்னுடைய தமிழ் மூலம், தன்னுடைய கவிதை மூலம் இந்த நன்னாளில் தன்னுடைய கவிதையை வாசிப்பார். ரசிப்போம். இருந்தவழி உண்ணாது இருந்தேன், இமையோடு விருந்தவரிடம் என்றால் வேண்டேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். மேற்கு நாடுகள் வேட்டையாட கண்டெடுத்த காலங்களில் கல்வி சிலைவடித்த கலைஞரின் தேசம் நம் இந்திய தேசம். என் தாய்கள் நாட்டை வணிகம் செய்ய வந்த வெள்ளையன், என் தாய்கள் நாட்டை வணிகம் செய்ய வந்த வெள்ளையன் கொள்ளையனாய் மாறி நம்மை அடிமைப்படுத்த நேதாஜி ஆயுதம் ஏந்தியும், அன்னை காந்தி அகிம்சை ஏந்தியும், நேதாஜி ஆயுதம் ஏந்தியும், அன்னை காந்தி அகிம்சை ஏந்தியும், வேறு நாச்சியார் விழுந்தெழுந்தும்
குமரன் கொடியேந்தியும் வ.உ.சி. சிறையிலே செக்கிழுத்தும் பாரதி காகிதத்தை ஆயுதமாக்கியும் வ.உ.சி. சிறையிலே செக்கிழுத்தும் பாரதி காகிதத்தை ஆயுதமாக்கியும் மறு சகோதரர்கள் தூக்கு கயிற்றை முத்தமிட்டும் அம்பேத்கர் சட்ட புத்தகத்தை கையில் எடுத்தும் அந்நிய தாக்குதலை நெஞ்சுடன் கொண்டு அடக்கி பதிலடி கொடுத்து பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். அந்நிய தாக்குதலை நெஞ்சுடன் கொண்டு அடக்கி பதிலடி கொடுத்து பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். இளைய தலைமுறைக்கும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வீரத்தை மட்டுமல்லாது இளைய தலைமுறைக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளின் வீரத்தை மட்டுமல்லாது நாட்டை காக்க வீட்டை மறந்து நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க உலகாத கண்களோடு உரைமனையில் மனைவி மக்களை மறந்து உலகாத கண்களோடு உரைமனையில் நம் மனைவி மக்களை மறந்து தேசப்பற்றை நெஞ்சில் சுமக்கும் ராணுவ வீரர்களால் நிலையற்று நிற்கிறது இந்திய சுதந்திரம் என்றுரைக்கும். மனைவி மக்களை மறந்து தேசப்பற்றை நெஞ்சில் சுமக்கும் ராணுவ வீரர்களால் நிலையற்று நிற்கிறது இந்திய சமூகம் என்றுரைக்கும். அழகான நம் சுதந்திர வாழ்வை அலைபேசியில் மூழ்கடிக்காமல் ஆக்கப்பூர்வமான செய்தால் வருங்கால சந்ததிக்கு வளமான வாழ்வைக்கும் சமத்துவம் பூக்காடாய் மலரட்டும், ஆசைகள் அளவோடு இருக்கட்டும், வாழ்க்கை வளமாக மாறட்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்றாகட்டும், உலகமெங்கும் போக்குசல்கள் மறைந்து சுதந்திர காற்று வீசட்டும், சுதந்திர காற்று வீசட்டும். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு உணர்ச்சி பூர்வமான கவிதையை நம்முடைய கவிஞர் கமலாசிரியர் வினோத் அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஒரு சிம்ம குரல் போன்று கர்ஜித்தார். அனைவருக்கும் நன்றி. அவருடைய கவிதையை மிக நுணுக்கமாக நாம் ஆராய்ந்து பார்த்தால் நாட்டை காக்க வீட்டை மறந்து உறங்காத கண்களோடு என்ற ஒரு அருமையான வரிகளை நமக்கு தருகிறார். அன்பிற்குரிய ரசிகர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சுதந்திரம் சரியான முறையில் ஏதோ லெதுவாக வந்துவிட்டது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். உறங்காத எத்தனையோ கண்கள், உயிரை துறந்த எத்தனையோ மெய்கள், இப்படி பல்வேறு வகையான துன்பங்களுக்கு ஆட்பட்டுதான் நாம் சுதந்திரத்தை வாங்கினோம் என்பதை மிக அழகாக சொன்னார். இறுதியாக ஒரு அருமையான வரிகள், அழகான சுதந்திரத்தை அலைபேசியில் மூழ்கடிக்காமல் இன்றைக்கு வளர்ச்சிக்காக, மாநில வளர்ச்சிக்காக கண்டுபிடித்த இந்த அலைபேசி நம்முடைய சுதந்திரத்தையும் மூழ்கடித்துக் கொண்டிருப்பதை அருமையாக கூறினார். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, உங்களுடைய அலைபேசிகளை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் என்ற அழைப்புகளையும் அவர் விடுத்து சென்றிருக்கின்றார். அவருக்கு நன்றிகள். அடுத்து நம்முடைய கவிபாட முனைவர் ஆ. ஞானவேலன் ஐயா அவர்கள், அவர் இன்றைய சுதந்திர தினத்தை பற்றி என்ன கூறுகிறார் என்பதை நாம் கவனிப்போம். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்த அன்பே, எழில் மகவே எந்தம் உயிர். உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அழகாம், பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ, வீரம் நீ காலம் நீ ஈசன் அளிக்கு நல் ஆரம் நீ, யாவும் நீயே வாழிய வாழிய வளமொழி வாழியவே. அனைவருக்கும் வணக்கம். இந்திய திருநாட்டின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒட்ட விழாவில் பிறந்தவரை என்றும் ஒப்பற்ற விடுதலை இலங்கையே, ஒட்ட விழாவில் பிறந்தவரை என்றும் ஒப்பற்ற விடுதலை இலங்கையே, கோவை சிறையிலே கொடுமைகள் எத்தனை, கோவை சிறையிலே கொடுமைகள் எத்தனை, சமல் பிரிக்கும் இயந்திரத்தை சுழற்றி கைத்தோடு ரத்தம் வடிந்ததென்ன,
சென்றுவிட்ட செந்தமிழ் புலவர்களே, கேரள கண்ணூர் சிறையிலே கண்ணுறக்கம் இல்லாமல் மெய்யறிவு மெய்யாளமோ யாத்தென்ன உம்மை எண்ணி பார்க்கிறேன் என்றும் ஆளுமை நின்றவரே, ஆங்கிலேயரின் சிம்ம சொப்பனமே, தூத்துக்குடியில் கைத்தொழில் சங்கம் துணிவுடனே சுதேசி நாவாய் கப்பல் ஓட்டியவரே, சிறை சென்றாய் தனித்தமிழராய், நீ சிறை சென்றாய் தனித்தமிழராய், வெளிவந்தாய் தமிழின தலைவராய் உலக வேண்டும், திரளின் சீடராய் சீர்மிகு உரிமை போரில் சிற்றத்தோடு பதவியேற்றாய். ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு அடுத்தடுத்தாய் போராட்டம் கண்டாய். உம்மை எண்ணி பார்க்கிறேன் என்றும் முத்தமிழ் சங்கம் கண்டனாம் முதல் தொழிற்சங்கமும் கண்டோம்மால் சோவியத் யூனியன் சோசியலிசம் பேசும் முன்னே வாரம் 7 நாள் பணி என்பதை உடைத்து ஞாயிறு விருப்பு பெற்று தந்த தொழிற்சங்க ஞாயிறு பாடுகளும் பாட்டாளி குறைந்தபட்சம் கூலி வேலை நேரம் இரு என நெறிப்படுத்திய நெறியாளரே, உம்மை எண்ணி பார்க்கிறேன் என்றும் விடுதலை உணர்வோடு மொழி உணர்வையும் தவறு உள்ளங்களை உயிர்ப்பித்த உத்தரவை பேச்சாளராய் மேலெழுதும் பெரும் விளக்கம் உழைப்பினாய் என்றும் எழுத்தாளராய் காப்பியம் கட்டுரை உரைநடை உரைநூல் எனக் கண்டாய். பதிப்பாளராய் பல நூறு நூல்களை பாதுகாத்து புதுப்பித்தாய். பதிப்பாசிரியராய், பத்திரிகை ஆசிரியராய், விவேகவானும் இந்தோனேசன் நேஷனல் என பணி செய்தாய். ஆங்கிலேயரின் ஆட்சியைத்தான் எதிர்த்தாய். ஆங்கிலம் மேல் தீரா காதல் கொண்டாய். ஜேம்ஸ் ஆலன் நூல்களை மொழிபெயர்த்தாய். உம்மை எண்ணி பார்க்கிறேன் என்றும் பாரதி கண்ட நண்பனாய், பாலோற்றும் விடுதலை வீரனாய், மொழிப்பற்றும் நாட்டுப்பற்றும் இரு கண்களாய் கொண்டவரே, வெள்ளையரை வீழ்த்த வீரப்போர் புரிந்த வெற்றி திருமகனை, செங்கடலில் சுதேசி கப்பல் ஓட்டிய செந்தமிழரே, தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் உம் புகழ் வாழும். தமிழ் உள்ளவரை உம் புகழ் நீண்டிருக்கும். உம்மை எண்ணி பார்க்கிறேன் என்றும் வாழ்க வாழும் வளர தமிழும் தமிழரும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய ஞானவேல் அவர்கள் அருமையான ஒரு கவிதையை வாசித்தார். நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்தீர்களா? அவர் யார் என்று சொல்லாமலேயே இந்த கவிதையை வாசித்திருக்கிறார். அவர் யார் தெரியுமா? கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் என்பதை நாம் உணர வேண்டும். மிக அருமையான வரிகளை தன்னுடைய சிறந்த குரலில் வாசித்தார். அதிலே விடுதலை உணர்வோடு தமிழுடனும் கூட்டியவர். இந்திய தேசம் விடுதலை அடைவதற்காக இந்தியா முழுவதும் பல்வேறு சான்றோர்களும் வீரர்களும் படையெடுத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்துக் கொண்டிருந்த வேளையில் தமிழகத்திலும் அதே அளவுக்கு எந்த அளவுக்கும் சளைக்காத தமிழர்கள் இங்கே வெள்ளையர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த சுதந்திர காற்று. பேரன்பு மிக்கவர்களே, சும்மா கிடைப்பதில்லை சுதந்திரம் என்பதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டு இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. ஆனால் இங்கே கத்தியும் பயன்படுத்தியிருக்கிறார்கள், யுத்தமும் பயன்படுத்தியிருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை மிக சரியான முறையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை விடுத்து தன்னுடைய கவிதையை முடித்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை குறித்தாக்குகிறோம். அடுத்து கவிபாட வருகிறார் நம்முடைய அருமையான ஆசிரியர். மூன்றாவது கவிதை பாட வருகின்றார் முனைவர் ஆ. ஓமா அம்மா அவர்கள். காந்தியும் நேதாஜிகளும் திரும்ப வருவதில்லை, நீயே காந்தி நீயே நேதாஜி, எளியோர் சுதந்திரமட எழுவாய் இளைஞனே தனியாய் துணிவாய் என்ற கவிஞர்களுடைய வரிசையில் இப்போது கவிபாட வருகின்றார். வருக வருக என வரவேற்கின்றோம். அம்மா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர தின நாள் வாழ்த்துகள். கவியரங்க கானத்திலே இந்திய விடுதலை போராட்டம் இந்தியன் இந்துவாய் இருந்திட இறந்து வந்த இங்கிலாந்துக்காரன் இருமாப்போடு இரும்பு கரம் கொண்டு இருட்டடிப்பு செய்தான். இளிச்சவாயிலும் இல்லை 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 இளஞ்சூரியமாய் சுட்டரிக்க சுடர் வீசினான். எப்படி தெரியுமா? காட்சிக்கு ஏழன் கதராடை மனிதன் காந்தி மகான். ஆம், காந்தி மகான் கண்ட ஆயுதம் அகிம்சையான். சத்தியம் மேவ ஜெயத்தே என்று ஜெயத்தம்பம் நாட்டி நாள் இசையும் நாள் வீரர் வீறு கொண்டு எழுந்திடாவே. வில்லம்பு வேண்டாம், எங்கள் சொந்தமே சுதந்திரச் செய்யும் சுதந்திரத்தை. வில்லம்பு வேண்டாம், எங்கள் சொந்தமே சுதந்திரச் செய்யும் சுதந்திரத்தை என்று அன்றே மனித குலம் பான்புறவே மாற்றானை கடந்தடித்து மண்டியிடச் செய்தவன் யார் தெரியுமா? மானம் பெரிதாய் வாழ்ந்தான், தன் மானம் பெரிதாய் வாழ்பவன் தென் தமிழன். ஆம், தென் தமிழன் மண்ணில்தானே விளைந்தது, 100 ஆண்டுக்கு முன்தானே உயிரி பிறந்தார். சிவகங்கை சீமையிலே சிங்கார போச்சு திவியதோ வெள்ளையன் படை. வேலுநாச்சி என்ற அங்கே வேடிக்கை காட்டிய விளையாட்டு, வேலுநாச்சி என்ற அங்கே வேடிக்கை காட்டிய விளையாட்டு. வேதனையால் காட்டிய பாந்த பேடி தீயிலே குதித்தாராம். ஆம் ஆம், வயிற்றுக்காய் வாணிகம் செய்யவானோ, வயிற்றுக்காய் வாணிகம் செய்யவானோ, வாழவைத்தாரை கடுமை செய்தோம், வாழவைத்தாரை கொடுமை செய்தோம். அண்ணனிட்ட வீட்டிலே கொலைவிட்டான், அண்ணனிட்ட வீட்டிலே கொலைவிட்டான், அண்ணி பிழைத்தவனோ ஆள பார்த்தான். வரிஞனாய் வந்த உனக்கே வலிமை என்றான், வரிஞனாய் வந்த உனக்கே வலிமை என்றான். வீரத்தாய் நெஞ்சில் தீயாய் சுதந்திரச் சுடர் சுபாஷிடம் நேசமாய் நீங்கிறது. சுசீந்திர கோபுரத்திலே குடி பறந்தால் வந்தே மாதரம் பஜனை படம் பிறந்தால். முந்து தமிழ் முத்து கருப்பணியே, முந்து தமிழ் முத்து கருப்பணியே சுசீந்திர கோபுரத்திலே கொடி பறந்தால் வந்தே மாதரம் பஜனை மடம் பிறந்தது. முந்து தமிழ் முத்து கருப்பணியே. ஆக்குறையின் ஆவி போகிறவே, ஆக்குறையின் ஆவி போகிறவே, வாவேசு வழியிலே வாஞ்சையாய் வாஞ்சிநாதன் கையிலே, வாவேசு வழியிலே வாஞ்சையாய் வாஞ்சிநாதன் கையிலே துப்பாக்கி வந்தது, கை துப்பாக்கி வந்தது. விருத்திரராசனுக்கு விமோச்சனம் வழங்கிய கிருஷ்ணன் தானே, விருத்திரராசனுக்கு விமோச்சனம் வழங்கிய கிருஷ்ணன் தானே விடுதலைத்தான். இந்திய விடுதலைத்தான் விமோச்சனம் நடத்தி பழகிய பம்பரமாய் சுற்றி வர பாடி கொண்ட பாசத்தையில் பாக்கி என்றார். பழகிய பம்பரமாய் சுற்றி வர பாடி கொண்ட பாசத்தையில் பாக்கி என்றார். பாரதியிடம் பாசம் கொண்ட பழனிசாமி தரவு வாங்கினார். கும்பிளிப்படை குட்டிக்காரணம் போட்டிட, கும்பிளிப்படை குட்டிக்காரணம் போட்டிட குதிரைக்காவது குழம்பு செய்த தேவன், குதிரைக்காவது குழம்பு செய்த தேவன் கூலி தேவன். கூலி
ஒண்டி வீரன் தானே காவல் தெய்வமானான். ஒண்டி வீரன் தானே காவல் தெய்வமானான். பரங்கியர் பார்க்காத வீரங்கி, பரங்கியர் பார்க்காத வீரங்கி, பிரச்சார வீரங்கி நிமிஷங்களில் அம்சிதானே அன்பே செய்தான். அம்சமாய் ஆங்கிலேயனை அகற்றியே, அம்சமாய் ஆங்கிலேயனை அகற்றியே அரியணை ஏறிய அன்னை பாரதமே, என் அன்னை பாரதமே, உன் அடி போற்றியே வாழ்ந்திடுவோம், உன் அடி போற்றியே வாழ்ந்திடுவோம், வணங்கிடுவோம், வந்தே மாதரம் என்று வணங்கிடுவோம். வணக்கம். நன்றி. மிக அருமையான தன்னுடைய சொல்லாடலில் உணர்ச்சி மிக்க ஒரு கவிதையை மிக சரியான நேர்த்தியான முறையிலே கவிபாட அதை கவிஞர்களாகிய நாங்களும் உணர்ச்சியோடு கேட்டுக் கொண்டிருந்ததை எங்களால் உணர முடிந்தது. நன்றி அம்மா. அவர்களுடைய கவிதையிலே எவ்வளவு எதிரி போனாலும் அப்படியே விழியிலிருந்து அம்பு புறப்பட்ட சொல்லார் வில்லம்பு வேண்டாம், எங்கள் சொல்லாப்பே போகும் என்று அன்றைக்கு மகாத்மா காந்தி அவர்களும் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்களுடைய சொல்லாடல் மூலம் ஆங்கிலேயர்களை இயக்க வைத்தார்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நம் கண்முன்னே கவிபாடிய அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அன்னமிக்க வீழ்த்தி கொள்ளையடித்து வந்த வெள்ளையன் என்றார்கள். வியாபாரம் செய்வதற்காக வந்த இந்த வெள்ளையர்கள் தான் நாளையில் நம்முடைய நாட்டை கொள்ளையடித்தார்கள் என்பதை மிக சரியான வரிகளோடு சொல்கிறார். எனவே அடுத்து வரக்கூடிய தலைமுறை இதையெல்லாம் மனதில் நிறுத்தி இந்த சுதந்திரத்தை பேணி காப்போம் என்ற ஒரு அழைப்போடும் எடுத்திருக்கிறார். மிக்க நன்றி அம்மா. அடுத்து நம்முடைய கவிதை வாசிக்க வருகிறார் முனைவர் திருநாவுக்கரசர் அவர்கள். பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழி என் தமிழ் மொழி. என் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர திருநாள் வாழ்த்துக்கள். எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிர் தியாகங்கள், சுதந்திரத்திற்காக தங்கள் சுவாசங்களை தியாகம் செய்த தியாகிகளின் கனவுகளை நெஞ்சில் கேட்கிறோம். இந்திய சுதந்திரம் இருளில் கிடைத்த புது விடியல். இந்திய சுதந்திரம் இருளில் கிடைத்த புது விடியல். பெற்று தந்த சுதந்திரத்தை பேணி காப்பது நம் கடமை என்று சொல்லிக் கொடுப்போம். பெற்று தந்த சுதந்திரத்தை பேணி காப்பது நம் கடமை என்று சொல்லிக் கொடுப்போம். மதநல் இணக்கம் கொண்டு மனிதநேயம் போற்றி வாழ்வோம். மதநல் இணக்கம் கொண்டு மனிதநேயம் போற்றி வாழ்வோம். ஒருவருக்கு ஒருவர் வாழ்வினை உறுதி செய்து மகிழ்வோம். நாட்டிற்காக தியாகம் செய்த நல்லோர்களை போற்றுவோம். நாட்டையும் மொழியையும் நமது கண்டனாரை பாதுகாப்போம். நாட்டையும் மொழியையும் நமது கண்டனாரை பாதுகாப்போம். கோட்டை தொடங்கி வீடு தோறும் உள்ளத்தில் பெருமை பொங்க கொண்டாடுவோம். அகிம்சை முறையில் கிடைத்த சுதந்திரத்தை போற்றுவோம். இந்தியர்களின் ஒற்றுமை எதிரிகளின் பயம் என்று உணர்த்துவோம். தேசப்பற்று எங்கள் சுவாசப்பற்று என்று இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம். தேசப்பற்று எங்கள் சுவாசப்பற்று என்று இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம். போராடி பெற்ற சுதந்திரத்தை கொண்டாடி மகிழ்வோம். போராடி பெற்ற சுதந்திரத்தை கொண்டாடி மகிழ்வோம். அன்பு, கருணை, தியாகம் மூன்றும் வர்ணத்தில் தேசிய கொடி பறக்கிறது. அன்பு, கருணை, தியாகம் மூன்று வர்ணத்தில் தேசிய கொடி பறக்கிறது. இதுவே நம் இந்தியாவின் அடையாளம் என்போம். அனைவரும் இந்தியரால் அகிலத்தில் சிறப்போம். வளமான இந்தியாவை உருவாக்க இந்த விடுதலை நாளில் நம் நாட்டின் வளம் காக்க உறுதி கொள்வோம். இந்தியா என் நாடு, என் உயிர் என்று பெருமை பேசுவோம். இந்தியா என் நாடு, என் உயிர் என்று பெருமை பேசுவோம். நம் பாரத தாய்க்கு மகுடம் சூட்டி மகிழ்வோம். நம் பாரத தாய்க்கு மகுடம் சூட்டி மகிழ்வோம். வாழ்க பாரதம், வாழ்க நம் தாய் திருநாடு,
வாழ்க நம் பாரதம், வளர்க நம் ஒற்றுமை என்று அனைவருக்கும் இனிய சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு, மிக சிறப்பு ஐயா. ஒரு கவியரங்கத்திற்கு இறுதியாக ஒரு கவிஞராக வந்து இந்த கவியரங்கத்தின் நோக்கம் என்ன, கவியரங்கத்தை நடத்தக்கூடியவர்களின் நோக்கம் என்ன என்பதை பற்றி மிக சரியான முறையிலே தன்னுடைய கவிதைகளை வாசித்திருக்கிறார். தேசப்பற்று எங்கள் சுவாசப்பற்று. என்ன அருமையான வரிகள். இந்த தேசம்தான் நமது சுவாசம், இந்த தேசம்தான் நமது வாழ்வு, இந்த தேசம்தான் நமக்கு எல்லாமே என்பதை தன்னுடைய சுவாச காற்றாக சுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி மிக அருமையான வரிகளை சொன்னார். அடுத்து நம்முடைய தேசிய கொடியை சொல்லும் பொழுது அன்பு, கருணை, தியாகம், இந்த மூவர்ண கொடி, இந்த மூன்று கருதுகோள்களை மையமாக வைத்து இந்தியா முழுவதும் அல்ல, இந்தியாவை பிரகடனப்படுத்துவதற்காக, இந்தியாவை குறிப்பதற்காக உலக நாடுகள் முழுவதும் இந்த இந்திய தேசிய கொடி பட்டுளி வீசி பறந்து கொண்டிருக்கின்றது. அதிலே அன்பு, கருணை, தியாகம், எண்ணற்ற தியாகிகள், எண்ணற்ற வீரர்கள் தியாகம் செய்து வாங்கி கொடுத்தது நம்முடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை பேணி காப்பதற்காக நம் மனதிலே அன்பு வேண்டும், கருணை வேண்டும் என்பதை மிக ஆணித்தரமான ஒரு கருத்தை சொல்லி இந்த கவிதையை நிறைவு செய்திருக்கின்றார். இந்த இனிய நன்னாளில் கவிதை மழையிலே நனைத்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு மீண்டும் ஒரு கவிஞரை அறிமுகப்படுத்தி விடுதலை திருநாள் பற்றி கவிதை பாட வர இருக்கின்றார். அவருடைய பெயர் நல்லாசிரியர் திருமிகு தி சத்தியபாமா அவர்கள். இதோ உங்களிடத்திலே கவிதை வாசித்து வருகின்றார். தொடங்குங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். வீரமங்கை வேலுநாச்சியார் தொடங்கி கல்விக்கண் பிறந்த காமராஜர் வரை இந்திய மண்ணின் விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த அத்துணை சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் வீர வணக்கம். நம் வீரர்களின் தியாகத்தை நினைவு கொள்வோம். இந்நாள் குதிரத்தாலும் தியாகத்தாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், காயத்தாலும் கடல் போரினாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், வீரத்தாலும் கடலின் விவேகத்தாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், பலரது உயிர் தியாகத்தாலும் உணர்ச்சிகளாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், காந்தியின் அகிம்சையாலும் ஆளரின் கவிதைகளாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம், பல போராட்ட தியாகிகளின் வழிகளாலும் வேதனைகளாலும் பெற்றது எங்கள் சுதந்திரம். போராடி பெற்ற சுதந்திரம் இவ்வுலகில் சுதந்திரமாய் மக்கள் வாழ போராட வேண்டியிருக்கிறது. எனவே இந்த சுதந்திர நாளில் சுதந்திரமாக வாழ சுதந்திரத்தை பேணி பாதுகாப்போம். நன்றி. தன்னுடைய சிறந்த கவிதையை சுருக்கமான முறையில் சொன்னாலும் மிக விரிவான பொருள் பொதிந்த ஒரு கவிதையை நம்மிடத்திலே பாடியிருக்கின்றார். ஒரு பொறுப்பான குடிமக்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், இது போராடி பெற்ற சுதந்திரம் என்றார்கள். போராடி பெற்ற சுதந்திரத்தை பொறுப்போடு நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த வரிகள் மிகவும் பொருத்தமான வரிகள் தான். வீரம் செறிந்திட்ட நாடு, விவேகம் முளைத்திட்ட நாடு, நீல வானமாய் உயர்ந்து நிற்கும் நெஞ்சுரம் மிக்கவர் பிறந்த நாடு, கோல மயில் ஆடும் மால் குயில்கள் வாழும் மாதரெல்லாம் மகிழ்ச்சி கொள்ளும் இந்த இந்திய திருநாட்டில் ஒரு மாதராய் இங்கே வந்து கவி பாடினார் சத்தியபாமா அவர்கள். உண்மையாகவே ஒரு பொறுப்பான ஒரு மாதராய் ஒரு சிறந்த கவிதையை வாசித்து நமக்கு ஒரு நெஞ்சுரமிக்க வீரர்களை பற்றி தொடக்கத்திலே கூறிய அந்த செய்தி, வேலு நாச்சியார் அவர்களை பற்றி கூறினார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை மாணவர்களாகிய நீங்கள் பயில வேண்டும் என்று கூறிக்கொண்டு இனிய சுதந்திர திருநாளில் ஒரு நெஞ்சுரமிக்க கவிதைகளை நம்முடைய தொலைக்காட்சியின் மூலமாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு
மீண்டும் ஒரு நல்ல கவி மழையை கவி சாரணையை கூடிய நம்மிடையே வருகிறார் முனைவர் சோ ராஜலட்சுமி அம்மையார் அவர்கள். தமிழ் கூறும் நல்லுலகில் தன்னுடைய முனைவர் பட்டத்தை வாங்கி இந்த இனிய நன்னாளில் ஒரு அருமையான கவிதை பாட தயாராக கொண்டிருக்கின்ற நம்முடைய ராஜலட்சுமி அம்மையார் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். தேடி சோர்விலும் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று நரை கூடி கிடப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையணைப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? முரசறைந்தே முழக்கமிட்டேன், முண்டாசு கவிக்கு கை கொடுத்தேன். முரசறைந்தே முழக்கமிட்டேன், முண்டாசு கவிக்கு கை கொடுத்தேன். 6 முறை மாறியதும் பூமி தாய்க்கு திலகமிட்டேன். 6 முறை மாறியதும் பூமி தாய்க்கு திலகமிட்டேன். அடிமைகளாய் இருந்த பாமர கூட்டத்தில் பூவாகி மலர துடித்தேன். அடிமைகளாய் இருந்த பாமர கூட்டத்தில் பூவாகி மலர துடித்தேன். அலைகடல் ஓசை முழங்கிய போதும் வீரத்தின் ஆனந்த ஓசை கேட்டேன். அலைகடல் ஓசை முழங்கிய போதும் வீரத்தின் ஆனந்த ஓசை கேட்டேன். துணிவுடனே பேசிய வர்க்கத்தில் அடிமை மொழியால் ஊமையாகினேன். துணிவுடனே பேசிய வர்க்கத்தில் அடிமை மொழியால் ஊமையாகினேன். விடியும் என்ற வார்த்தை தேடல் உடமாக்க கண்டேன். விடியும் என்ற வார்த்தை தேடல் உடமாக்க கண்டேன். உதிக்கும் சூரியன் கண்ணீர் சிந்த செந்நீர் சிரிக்க கண்டேன். உதிக்கும் சூரியன் கண்ணீர் சிந்த செந்நீர் சிரிக்க கண்டேன். மேலெழும் கதிரலைகள் முடங்கிய விட கண்டேன். மேலெழும் கதிரலைகள் முடங்கிய விட கண்டேன். வெம்பிய நாட்களில் சிந்திய நீர்த்துளி துடைக்க மலர்கள் பிறந்தனர். அறம் பாடிய கவிஞரும் மரம் போற்றிய மாவீரரும் திறம் பாடிய பாரதியும் வசனங்கள் முழங்கிய கட்டபொம்மனும் செக்கிழுத்த செம்மலும் நெஞ்சை அல்லவே விழித்தேன். ஆனந்த நீர்த்துளி தெளித்தேன். செந்நீர் சிந்திய களத்தில் போராட்டங்கள் நிகழ்ந்தன. ஆண்களும் பெண்களும் தலை தூக்கி மகிழ்ந்து மண்ணிற்கு முத்தமிட்டனர். அகிம்சையின் தந்தை தடியுடன் வந்தார். ஆங்கில ஆட்சிக்கு தன்னுயிர் தந்தார். அன்னை பூமியை வணங்கியே நின்றார். ஆங்கில ஆட்சிக்கு தன்னுயிர் தந்தார். அன்னை பூமியை வணங்கியே நின்றார். சுதந்திர தாய்க்கு பிறந்த நாள் வந்ததே. சுதந்திர இந்தியா என்றானதே. வந்தே மாதரம் என்போம், தாய்மண்ணை காப்போம். வந்தே மாதரம் என்போம், தாய்மண்ணை காப்போம். புண்ணிய தாயின் பிள்ளைகளாகும் நாம் அனைவரும் புண்ணிய தாயின் பிள்ளைகளாகும். சகோதர நேசம் கொண்டே வாழ்வோம். வாழ்க பாரதம், வாழ்க சுதந்திர நாடு. வாழ்க பாரதம், வாழ்க சுதந்திர நாடு. நன்றி. இந்திய இளைஞர் பெருமக்களே, நாளைய வருங்கால தூண்களாக வெளியிட இருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சுதந்திர தின நன்னாளிலே வாழ்த்துக்களை சொல்வது மட்டும் எங்களது கடமையாக இல்லாமல் வாழ்வதற்கான வழிமுறை என்ன என்பதை இந்த சான்றோர் பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய கவிதைகள் மூலமாக எடுத்து இயங்கியிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு வருடமும் இந்த சுதந்திர திருநாள் வரும், மாறாது. ஆகஸ்ட் 15 என்பது ஒவ்வொரு வருடமும் வரக்கூடியது. ஏதோ சம்பிரதாயத்துக்காக இந்த நாளை நாம் கொண்டாடுவது மட்டுமல்லாமல் நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு போராடிய நல்லோர்களை, சான்றோர்களை, வீரர்களை, வீர மங்கைகளை நாம் நினைவு கூற வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள், அவர்களை பற்றிய வரலாறுகளை நாம் அறிந்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். ஆனால் பெண்கள் எந்த அளவுக்கு இந்த சுதந்திரத்தை பேணி காக்கிறார்கள், அந்த பேணி காக்கின்ற இந்த சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாக அந்த சுதந்திர போராட்டத்தில் பெண்களுடைய பங்கு என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக தமிழகத்திலே
வேலு நாச்சியார், கடலூர் அஞ்சலை அம்மாள், ருக்மணி லட்சுமிபதி, கிருஷ்ணம்மா ஜெகநாதன், எஸ்.என். சுந்தரம்மாள், அமுதச்சம்மாள், சொர்ணதாம்பாள், கே.பி. ஜானகி அம்மாள், பத்மாவதி அம்மாள் என்று பல்வேறு பெண் ஆளுமைகள் இந்த சுதந்திரத்திற்காக பல்வேறு வடிவங்களில் போராடி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு சுதந்திர காற்றை நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலும் அந்த சுதந்திரத்தை நாம் அடைவதற்காக பாடப்பட்ட அந்த பெண்களுடைய வரிசையிலே இன்றைக்கும் நம்முடைய கவியரங்கத்திலே இங்கே 3 பெண் ஆசிரியர்கள், ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்வோம் அல்லவா, அதுபோல 3 ஆண் கவிஞர்கள் 3 பெண் கவிஞர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நிறைவாக நம்முடைய பெண் கவிஞர் நம்முடைய ராஜலட்சுமி அம்மையா அவர்கள் இந்த கவிதையை வாசித்தார். அவர்களுக்கு கவியரங்கம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நினைவு கூறுதல் எதை நினைவுபடுத்துவதற்காக என்று சொன்னால், உலகத்திலேயே சிறந்த நாடு இந்திய திருநாடு, பாரத மணி திருநாடு என்பதை உலகில் உள்ளவர்களெல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மீண்டும் நாம் செய்கின்ற இந்த கவியரங்கம், பாட்டரங்கம், நாம் செய்கின்ற ஒவ்வொரு கலையிலும் அந்த நினைவு கூறுதல் எதை நினைவுபடுத்துவதற்காக என்று சொன்னால், உலகத்திலே சிறந்த நாடு இந்திய திருநாடு, பாரத மணி திருநாடு என்பதை உலகில் உள்ளவர்களெல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மீண்டும் நாம் செய்கின்ற இந்த கவியரங்கம், பாட்டரங்கம், நாம் செய்கின்ற ஒவ்வொரு கலைகளும் இந்த நாட்டினுடைய அன்பையும் கருணையும் தியாகத்தையும் வெளிப்படுத்தும் அல்லவா. எனவே இந்த ஒரு நல்ல நாளிலே இந்த கவியரங்கத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிறுவனத்தாருக்கும், இங்கே கவிதை பாட வந்திருந்த சான்றோர் பெருமக்களுக்கும், ஏற்பாடு செய்து கொடுத்த ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் இந்த நாளில் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இவற்றோடு அவர்கள் கூறிய கருத்துக்களை நீங்கள் வழிநடத்துவீர்கள் என்பதை நெஞ்சத்தோடு நாங்கள் நம்பி இந்த இனிய நிகழ்வை இத்தோடு முடித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.